வெல்கம் டு V2R மீடியா. நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மினி விளாக் பார்க்க போறேன்னு சொல்லலாம். இது மினி விளாகா இல்ல மினி விளாகாங்கிறது நம்ம போற ஃபுட்டேஜை போட்டோம் பசங்களோட அந்த கோபரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்துழைமையை வச்சுதான் அதை பார்க்க போறோம். முதல்ல இந்த வீடியோ எதுக்காக, இந்த விளாக் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அவன் வந்து ரொம்ப நல்ல பையனே சொல்லலாங்க. எதனால அப்படின்னா, நாங்கள் 2012 பேட்ச் ஸ்கூல் முடிச்சோம். அதுக்கப்புறம் 2022 ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணலாம். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்றப்ப எல்லாரும் டாக்ஸா மட்டுமே பேசிட்டு இருக்கப்ப அதுக்காக பயங்கரமா இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வாங்க இதுலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்ட் போட்டான். பட் ஆனா நம்ம பசங்களை பத்தி தெரியுமே, டூர் போலான்னு பிளான் பண்ணா போலான்னு போற நேரத்துல இல்லப்பா இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரீசன் சொல்லி அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனே வந்து நடக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேரேஜ் வந்து நடக்குது, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து லாஸ்ட் டைம் அண்ணன் கல்யாணத்துக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌட் வந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தான். அதனால எல்லாருமே அவரோட அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்க அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணாங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா வருவாங்க. ஆனா வர எல்லாரையும் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்து அந்த பிளான் பண்ணி கிரியேட் ஆகிற மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி ஒரு வீடியோ விளாகா போடலாம்னு இந்த வீடியோ விளாக் எடுத்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம மேரேஜ் விளாக்ல போலாம். வீட்டுல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் கல்யாணம் இல்ல, மாலை ஒருத்தர் இருக்கா, அவன் தான் கல்யாணம். உள்ள போய் பார்க்க போறோம். ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. அதுல வந்து கவிஞர் தான் எழுதிட்டா. மச்ச ரெடி பண்ணிட்டியா? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? வேஷம் எல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கூப்பிட்டு வரீங்க. அவங்களே பார்க்கலாம். யார் யார் வந்திருக்கா? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, ஒரு மீட் பண்ணுவோம். எதுக்காக இந்த வீடியோனா, மச்சானா வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணா. கடைசியில ஃபேர்வெல் பார்ட்டில ஒரு மயிரோ பண்ண முடியல. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. கடைசியில எங்க கல்யாணத்தை தான் ஃபேர்வெல் பார்ட்டியா நாங்க கொண்டாட போறோம். போனேனே என்ன நடக்க போகுதுன்னா தெரியல. எல்லாம் அப்படியே என்ன சொல்லுது, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து அப்படியே வாசல் பொலிவானுங்க. நடிப்பு எல்லாமே நடிப்பு நம்பாதீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சொன்ன நட்பு கூட்டங்கள். மாமச்சான் எப்படி இருக்க? சரி, சாப்பிட போட்டு வந்தீங்க, இடமே இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி இருக்கடா? எப்படி நல்லா தான் இருப்பேன். இது ஒரு பிளாக போட்டுருவீங்க. சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்க அவ்வளவுதான். லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி மச்சான், போன் பண்றானா இதான் பண்றாடா. போன் பண்ணடா. இருக்க எங்க மாலை வந்தாரு கூட்டம் வந்தாங்க பந்தியில. வாங்க, எப்படி இருக்கடா? ஹாய்டா. இங்க பாரு எப்படா இருக்க? சாரிடா, பாக்குறப்பெல்லாம் நான் நின்று நினைச்சேன். வேலையா போறேன், அப்படியே போயிட்டு உனக்கு நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சாரிடா. டக்குனு பாப்பா சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இல்லடா. எப்படி இருக்க நித்யா? நல்லா இருக்கேன். ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆளே மாறிட்டு இருக்கேன். நல்லா இருக்கியே? நல்லா இருக்கேனா? ஆமா, பார்லர் போனல ரீசன்ட்டா. அதான் நல்லா இருக்கேன். அவங்க வந்து இதுனால என்ன ரெடி பண்ணு? எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா ரெடி பண்ணு? டோடா. நீ எதுக்கு இங்க நிக்கிற? லைன் பிடிக்கலாம். ராஜேஷ் நம்ம கையில ஒரு அடுக்கு கிட்ட எனக்கு. சாக்லேட் கூட்ட வைக்கணும். ஆமா, டேய் மச்சான் எப்பரா இருக்க? இது யார் கொடுத்தாங்க எனக்கு தெரியும். நம்ம தான் கொடுக்க போறோம். வீடியோ மேக் பண்றோம். அதுதான் ப்ரூஃபோட வரேன். ப்ரூஃப் இல்லாம வர மாட்டேன். டேய்,
நம்ம கடை மேல கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. எப்படா இருக்க? அம்மா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சர்ப்ரைஸா போய் இது பண்ணிட்டு இல்ல செம்ம கூட்டமா இருக்கு மச்சான். அப்படியே லைனா ராஜேஷ பத்தி மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே சொல்லிருக்கேன். ஏய் அங்க இங்க மச்சான் பழச்சிருக்கடா. ஏய் சரிடா, ராஜேஷ பத்தி மட்டும் அவன் விஷ் பண்ணி ஏதாவது சொல்லுங்கடா. கல்யாணத்தை பத்தி அவன் அப்படியே பையன் இப்படி ஒரே வச்சான். தங்கமானவன் பொண்ணு நம்ம தெரிஞ்சு கொடுத்தான். பையன் எப்படியா? ஏன் அடுத்தவனுக்கு கல்யாணம் நடக்கலாம் பார்த்து பேசு. அடப்போடா நீ அது வேற ஞாபகப்படுத்திட்ட. நீ வேற என்ன பேச? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீ சொல்றா. பையன் தங்கமான பையன், நல்ல பையன், எல்லா ஃபங்க்ஷனும் போவான். அதனால இவ்வளவு கூட்டமா இருக்கு. அதான் ஆனா நிறைய பேர் வரலையடா மச்சான். ராஜேஷ் ரொம்ப நல்ல தங்கமானவன். இப்ப சாப்பாடு வச்சு போட நல்லா இருக்குன்னு பாக்குறேன். சாப்பாடு போட மாட்டாங்க. போட மாட்டேன். இப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஏய் நீதானா மாப்பிள்ள மாதிரி இருக்க. ராஜேஷ் ரொம்ப நல்ல பையன் தான். எப்பாவது லைட்டா தம் அடிப்பான். எப்பாவது கிடையாது. எப்பாவது சரக்கு அடிக்கும் போது லைட்டா தம் அடிப்பான், அவ்வளவுதான். இந்த பாக்கு போடுறப்ப அது லைட்டா எப்ப பொம்பளைக்குள்ள ஜாலியா இருக்கும் போது சரக்கு அடிக்கிறது, அவ்வளவுதான். மத்தபடி நல்ல பையன் தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே இத போட்டானா ஹாப்பி மேரேஜ் லைஃப் தான். ஹாப்பி மேரேஜ் மச்சான். சாப்பா மச்சான். ராஜேஷ் பத்தி என்ன சொல்றது, எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். பையன் எப்படி? பையன் நல்ல பையன். நல்ல பையன். ஏன்னா திரும்பி பார்த்தா எனக்கு கேட்பான்னு சொல்லியா? நல்வாழ்த்துக்கள். பேசி வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட போது வேணாம். சொல்லல புறா. நல்ல பையன். விஷயம் நத்திங் பட் குட் ஃபியூச்சர் ஹே. அவ்வளவு. இப்போ வந்து பசங்கிட்ட கேட்டமா, அதே பொம்பளை பசங்கிட்ட கேட்டா இது யாருமே பாருங்க. ராஜேஷ் ஒரே வார்த்தையில சொன்னா பையன் எப்படி? சூப்பர் பையன். சூப்பர் பையன். ஆமா. ஓகே டன். சூப்பர். ராஜேஷ் பத்தி ஒரே வார்த்தை பையன். ஒரே நிமிஷம் இரு, கால் பண்றேன். அதுல ரெக்கார்ட் என்னது? 4 இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். ராஜேஷ் பத்தி ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தை. பையன் எப்படி? ராஜேஷ் வந்து ரொம்ப பொறுமையான பையன், பொறுமைசாலி. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அவ்வளவுதான். பையன் எப்படி? ஒரே வார்த்தை. ரொம்ப சைலண்ட். பையன் எப்படி? நல்ல பையன். நல்ல பையன். நல்ல பையன். தங்கமான பையன். கொடுத்து வச்ச பொண்ணா? கொடுத்து வச்ச பொண்ணு. ஓகே அதே மாதிரி யாக்கலாம்னு சொல்லுங்க. எப்படி சாப்பிட்டு எடுத்து சொல்லுங்க. இந்த பக்கம் அப்படியே அப்படியேடா ஒண்ணுடா. ராஜேஷ் தெரியும்ல, பையனை பத்தி ஒரே வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்ற? ஒரே வார்த்தை. பையன் எப்படி? நல்ல பையன். நல்ல பையன். யார் நல்ல? சமா மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் தான் ஃப்ரெண்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா. நான் கேக்குறது பையன். குட் பர்சன். வா அப்படியே ராஜேஷ் பத்தி ஒரே வார்த்தை. கருப்பு தங்கம், என் செல்லக்குட்டி. அம்மா வந்துருங்கன்னு ஒரே மெசேஜ், ஒரே ஹாப்பி. கண்டிப்பா வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன்னு எனக்கு திருப்பி உங்களை எல்லாரையும் வளர்ந்த குழந்தைங்கள பார்க்க போற ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ் பத்தி பையன் எப்படி? பையனை பத்தி பையன் சொல்லணும் ஒரு வார்த்தை. நல்ல பையன். நல்ல பையன். சைலண்டா இருப்பான். கேரக்டர் நல்ல கேரக்டர். நல்ல கேரக்டர். எவ்வளவு கேரக்டரா? ஒரு கிராம் 2 கிராமா? ராஜேஷ் பத்தி ஒரே வார்த்தை. ராஜேஷ் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன். என்ன எல்லாம் நல்ல பையன். வேற என்ன சொல்லுங்க. உண்மையாலே நல்ல பையன். வேற திறமைசாலி. பத்தி சொல்லடா ஒரு வார்த்தை. காந்தி ரொம்ப பேசுவான், ரொம்ப அட்வைஸ் பண்ணுவான். ஒன்னா இப்பதான் சந்தோஷமா போல மேரேஜ் ஆயிட்டு. அவன் லைஃபோட அச்சீவ்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். வரம்பு அசரம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. வரம்பு
பையன் எப்படி எப்படின்னா பையன் பார்க்க இந்த பூனே பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கும், ஆனா பயங்கரமான வெல்கம் டு V2R மீடியா. நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மினி விளாக் பார்க்க போறேன்னு சொல்லலாம். இது மினி விளாகா இல்ல மினி விளாகாங்கிறது நம்ம போற ஃபுட்டேஜ் போட்டோம் பசங்களோட அந்த கோபரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்துழைமையை வச்சுதான் அதை பார்க்க போறோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. ஆரம்பத்துல வர வேண்டிய ஆங்கர் வந்து முடிக்கிறப்ப வந்திருக்கா. அப்படி என்ன மச்சான் இப்ப கேட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கள் தான் மச்சான். ராஜேஷ் பத்தி ஒரே வார்த்தை சொல்லணும்னா பையன் எப்படி? பையன் எப்படி சொல்லணும்னா தங்கம் உட்காந்துக்கிறாருல அவரை மாதிரி எப்படி சொல்லணும்னா பையன் தங்கம். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆளா அவன் வந்து நிப்பான். ஸோ விக்கி மாதிரியும் ராஜேஷ் ஒரு ஆள். என்ன இது அது வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, ராஜேஷ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறது. இந்த வீடியோ தான் பண்றது. ஏன்னா ரீயூனியன் ஆமா ரீயூனியன் சொல்லிட்டு 2022ல ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஐயோ அதுக்கு போயிடாத அதுதான் பாவம் ஆரம்பிச்சு கடைசியில அவன் கல்யாணத்துல தான் ரீயூனியன் ஆகணுங்கிறது வந்து எழுதப்பட்ட வித்தியாசம். அது பார்த்தோன்னா அது சொல்ல போனா ஹாப்பி தான். அது ஏன் கேக்குறீங்கன்னா இப்ப ரீயூனியன் பார்த்தா அவன் மேரேஜுக்கு ரீயூனியனா இவ்வளவு பசங்க நான் எதிர்பார்க்கலாமா? இவ்வளவு பசங்க எதிர்பார்க்கலாம். லாஸ்டா தெரிஞ்சு ராஜேஷ் அண்ணன் கல்யாணத்துல ஒரு crowd நான் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தேன். ஸோ இந்த க்ரௌடை நாங்க பார்க்கல, ஆனா ராஜேஷ் கல்யாணத்துக்கு இந்த க்ரௌடு பார்த்தேன். ஸோ எல்லாருமே ஹாப்பி, நானும் ஹாப்பி. அதுல இன்னொரு சர்ப்ரைஸ், விக்கி என்கிட்ட மறைச்சிட்டான். ரேணுகா தேவி அம்மாவை மறைச்சிட்டாங்க என்கிட்ட. வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. வந்து எனக்கே தெரியாதுடா. இல்ல இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்கிட்ட சொல்லல. இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ட்டு எனக்கே தெரியாது மச்சான். வந்து சடன்டா சரி இப்ப அதுதான் இப்ப ராஜேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. ஸோ ஒருவேளை அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுமான்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆயிடுச்சு அவனுக்கும். அவனுக்கு என்ஃபீல்டு பைக் வேற பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே வாங்க ஹைட் எட்டுமான்னு எனக்கு தெரியல, பாப்போம். மாப்பிள்ளையோட பைக்கு இதுதான் அவரோட பைக்கு. பறக்கும் ராசாடியே நில்லு இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. வீடியோ ஃபுல்லா எதுக்காகனா ரீயூனியன் சொல்லிட்டு போராடின ஒரு ஆள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜேஷ் பேர் மென்ஷன் பண்ணி அவன பேர் அங்க இருக்கான்னு தெரியல. இருக்கு என்னடா இல்ல பேர் கிடையாதுடா இது. இல்ல பெட்டர். ஓகே பேர் இல்ல, ஆல்ரெடி பேர் வச்சிருக்கணும், பேர் இங்க இல்ல. அவன் ரீயூனியன் ஃபங்க்ஷனை வந்து மேக் பண்ணி ஒரு வீடியோவா பண்ணவங்க தான் ஆசை, அது பண்ண முடியல. கடைசியா ராஜேஷோட கல்யாணத்துல வந்து நம்ம ரீயூனியன் ஆயிட்டோம். வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம இது மாதிரி நாங்க நிறைய அடுத்த வீடியோ எல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பா நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா V2R மீடியா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம சர்ப்ரைஸும் பண்ணிட்டு சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டாடா பாய். டாடா பாய்.